அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 3 கீ செயின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பிளஸ் எனக்கு ஒரு கீ செயின் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, காஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணும்போதே டிலே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து அவங்களுக்கு தீபாவளிக்கு டைம்ல ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு 20 days ஆஃப்டர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதையும் சேஞ்ச் பண்ணி போட்டோவை மாத்தி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்கீங்க, ஃபோன் பண்ணல மெசேஜ் தான் பண்ணேன். ஸோ என்ன இது மாதிரிலாம் அனுப்பியிருக்கீங்க, ஃபோன் பண்ணேன் ஆனா அவங்க எடுக்கல. ஸோ என்ன இப்படிலாம் சென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கறப்ப அவங்கள்ட்ட சரி ஆர்கியூ பண்ணா வேலைக்கு ஆகாது, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வாங்கவே கூடாதுன்னு நமக்கு எவ்வளவுதான் அவேர்னஸ் இருந்தாலும் நம்ம திருப்பி அதை நோக்கி தான் போறோம். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி 65 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் சரி திருப்பி நான் சென்ட் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் சரி பண்ணி அனுப்புறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி அனுப்புறாங்க. சோ அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா சரியான ரெஸ்பான்ஸ்ல நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. சரி நீங்க அனுப்பி விடுங்க, நம்ம ஏன் உங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோட கீ செயின்